மகான் புரந்தரதாசர். பொதுவாகவே மகான்களின் சரித்திரங்களை எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் தோன்றிய ஸ்தலம், காலம் ஆகியவை பெரும்பாலும் மாறுபட்ட கருத்துக்களை உடையனவாகவே இருக்கின்றன. இந்த வரிசையில் கர்நாடக இசையின் பிதாமகரான நம் புரந்தரதாசரும் விதிவிலக்கல்ல. முதலில் புரந்தரதாசரின் சரித்திரத்திற்குள் நாம் நுழையும் முன்னர் அவரது முற்பிறவியை குறித்து சிறிது அறிந்து கொள்ளலாம். மகதி என்கிற தமது வீணையை ஒரு கரத்தினில் ஏந்தி கொண்டு நாமால் நாரண நாம கானத்தை செய்தபடியே மாதவன் முன் வந்து நின்றார் நாரத மாமுனிவர். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த மதுசூதனன் நாரதரின் இசையால் ஈர்க்கப்பட்டு சிந்தை கலைந்தான். நாரதருக்கும் நாரணனுக்கும் இடையே இருந்த அந்யோன்யத்தினால் அவர் மனதில் ஓடுவதை இவரும், இவர் மனதில் ஓடுவதை அவரும் எப்பொழுதும் வெகு சுலபமாக அறிந்து கொண்டு விடுவர். இப்பொழுதும் அதுதான் நிகழ்ந்தது. நாராயண நாராயண, ஹே பகவான், தமக்கு என்ன ஆயிற்று? இந்த அடியவன் வந்ததை கூட காணாமல் அப்படி என்ன ஒரு சிந்தனை? தெரிந்தே விரவினார் நாரத மாமுனிவர். வேறென்ன நாரதா, சதா எனக்கு லோக விசாரம்தான். கலியின் தாண்டவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதில் அப்பாவிகள் தாம் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதை காணும் பொழுது மனது மிகவும் சங்கடம் கொள்கிறது நாரதா. கவலையோடு பேசினார் கோவிந்தன். ஆனால் சுவாமி, தாம் நினைத்தால் எதையும் மாற்றிவிடலாமே. தாம் வைப்பதுதானே இங்கே சட்டம். உற்சாகப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு சற்று உறக்கவே கூறினார் நாரத மாமுனிவர். அர்த்த புஷ்டியோடு அவரை தனது பார்வையால் ஊடுருவினார் அச்சுதன். ஆம் நாரதா, தாம் கூறுவது சரியே. என் மனதில் நான் ஒன்றை இப்பொழுது எண்ணித்தான் வைத்திருக்கிறேன். ஆனால் அது நிறைவேற வேண்டுமானால் எனக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. பூடகமாக பேசினார் பத்மநாபன். ஆனால் புத்திசாலியான நாரதர் அவரை சட்டென்று புரிந்து கொண்டார். சுவாமி, கொஞ்சம் கருணை காட்டுங்கள். இந்த அடியவனை தயை கூர்ந்து அலைக்கடிக்காதீர்கள். நான் உண்டு, நாரண நாமம் உண்டு என்று இருப்பவனிடம் தாம் இப்படி நிகழ்ந்து கொள்வது தகுமா சுவாமி? நான் தழுதழுக்க வினவினார் நாரத மாமுனிவர். முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.